பீஸா செய்யுங்க ப்ரோ. முட்டையில் பீஸா செய்யுங்க ப்ரோ. நீங்கள் கேட்டதெல்லாம் ஃபயராக செய்கிறோம். வாங்க செய்யலாம். பீஸா செய்ய போகிறோம். வாங்க முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, நம்ம பீஸா செய்ய போகிறோம். முட்டையில் ஓடுங்க நாளைக்கு தீ போட்டுறோம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ப்ரோ. இப்போ பால் ஊற்றிக்கலாம் ப்ரோ. ஊதியாச்சு ப்ரோ. கலக்கிக்கலாம் ப்ரோ. கலக்காச்சு ப்ரோ. ப்ரோ வெங்காயம் தக்காளி அஞ்சாச்சு ப்ரோ. வாங்க செய்ய போகலாம் ப்ரோ. இப்போ கல் சூடாக இருக்குங்க ப்ரோ. வாங்க எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். பாருங்க, லைட்டாக ஊற்றிக்கலாம் ப்ரோ. எண்ணெய் சரியில்லை. பீஸா செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் கொட்டிக்கலாம். ஊற்றிக்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியாக வாங்கிடுச்சு. தக்காளி கொட்டிக்கலாம். வாய் திருப்பாயிடுச்சு. நல்லா வதக்கிக்கலாம். ப்ரோ இப்போ முட்டை ஊற்றிக்கலாம் ப்ரோ. ஊற்றிக்கிச்சு. ஊடுதுக்கப்புறம் பருப்பு விட்டுக்கலாம். பருப்பு விட்டு வச்சு தக்காளிலாம் வச்சு பேப்பர் போட்டுக்கலாம் ப்ரோ. பேப்பர் கொட்டிக்கலாம் ப்ரோ. பெப்பர்லாம் கொட்டிக்காச்சு. இப்போ மூடிக்கலாம். உங்களுக்கு மூடாய்க்கலன்னா வானில் வச்சு முடிக்குங்க. அப்போ பீஸா மாதிரி வைப்போம் ப்ரோ. இப்போ தான் முதல் செய்கிறோம். எப்படி ஒரு தெரியல. நான் அவளோட காத்துட்ருக்கேன். இதுவும் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. இப்போ தான் பீஸா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி கமெண்ட் கொடுத்தா நாங்கள் பண்ண முடியும். ஷேர் பண்ணுங்கள்.